உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலரை பற்றிய தகவல் இதில் கிடையாது. ஆனால் அதற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது பார்த்தோம்னா, குமரிக்கண்டத்தில் பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. குமரிக்கண்டம் லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அது கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வந்தப்ப கடல் கோளால் குமரிக்கண்டம் மூழ்கியது. அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த முதல் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தோம்னா அகத்தியர், சிவபெருமான், முருகன், இப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு 4000 பேருக்கு மேலே சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது கடல் கோளால் மூழ்கின பின்னாடி திருப்பியும் பார்த்தோம்னா இவங்க இன்னொரு சங்கத்தை, 2ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்குறாங்க. அதை இடைச்சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் சங்கம் அப்புறம் 2ஆம் சங்கம் உருவாக்குனதை இடைச்சங்கம் அப்படின்றாங்க. அது கபாடபுரம் அப்படின்ற இடத்துல உருவாக்குறாங்க. அதை யார் உருவாக்குறாங்கன்னா அகத்தியர், இந்த மாதிரி புலவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. அது 3700 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டது. இயற்கை சட்டத்தினால கடலில் அந்த நகரமும் உள்வாங்கப்பட்டது. கடலில் உள்வாங்கப்பட்டதுனால அப்புறம் பார்த்தோன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மதுரையில் தான் அந்த 3ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைச்சங்கத்தை 400க்கும் மேற்பட்ட புலவர்கள் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதில் முக்கியமான புலவர் எனக்கு தெரிஞ்ச புலவர் நக்கீரன் இருக்கார் அதில், அந்த அவையில். மன்னர் பேர், நல்ல ஒரு பேர் வரும். அந்த மன்னர் தான் அந்த தமிழ் சங்கத்தை இப்போ இருக்கக்கூடிய நம்ம மதுரையில் மதுரைன்ற நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த கடலில் கபடபுரம் மூழ்கினால மீண்டும் இங்கே மதுரைன்ற ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கே தமிழ் சங்கத்தை மீண்டும் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தமிழ் சங்கத்தை இங்கே உருவாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க இனம் தான் நம்ம தமிழ் இனம். அந்த காலத்துலலாம் பார்த்தா தமிழ் மொழி அவ்வளோ இதாக இருந்திருக்கு. லெமுரியா கண்டம்னு சொல்லக்கூடிய குமரிக்கண்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. தமிழ் சங்கத்தை உருவாக்கி பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோக்களில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன், அதில் வேறு மாதிரி செஞ்சுருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழினம் மீண்டும் உலகை ஆளப் போகிறது. அதைத்தான் நம்ம இம்மார்ட்டல்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தமிழினம் மீண்டும் உலகை ஆண்டால் நன்றாக இருக்கும். அதைத்தான் ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் சொல்லுதா என்னமோ. அதைத்தான் வரக்கரவள்ளி சுந்தரரை சித்தர்கள் குறிப்பில் சில குறிப்புகளெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ மீண்டும் தமிழர்கள் உலக ஆண்டால் நல்லா இருக்கும். அந்த பாண்டிய மன்னர்கள் குமரிக்கண்டத்தை சிறப்பாக ஆட்சி செய்தார்கள்ன்றாங்க. அதே பாண்டிய மன்னர்கள் தான் கபாடபுரத்தையும் ஆட்சி பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதுரையில் இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடம் மதுரையில் தான் வீடியோ போடுறேன். ஸோ அப்போ அந்த மதுரையிலையும் பாண்டிய மன்னர்கள் தான் மீண்டும் இந்த கடைச்சங்கத்தை கடைசியாக உருவாக்கின 3ஆம் தமிழ் சங்கம் தான் கடைச்சங்கம்பாங்க. ஸோ அப்போ அந்த சங்கம் இங்கே மதுரையில் தான் உருவாக்கப்பட்டது. இங்கேயும் மதுரையிலையும் பாண்டிய மன்னர்கள் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. நக்கீரன் போன்ற பெரிய புலவர்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா தமிழ் அவ்வளோ ஒரு பாரம்பரியமான மொழி, உலகின் முதல் மொழின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தோம்னா இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே பேச முடியாத ஒரு, இப்போ நம்ம வீட்டில் பேசிக்கிறோம், வெளியில் பேசிக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் வெளிநாடுகள்லாம் போய் பேச முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா பிஸ்னஸ் விஷயமாக ஒரு ஆஃபீஸ்லேயோ, சில ஆஃபீஸ்லாம் பார்த்தா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிறாங்க. சில ஸ்கூல்லாம் பார்த்தோன்னா இப்போ எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் தமிழ் தான் படித்தோம். நான்லாம் தமிழ் வழி கல்வியில் தான் பயின்றவன். 10வது வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் பயின்றவன். அதனால் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நான் படித்தது தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் எல்லாமே. அப்புறம் இந்த டெக்னிக்கல் நாங்கள் படிக்க போகும்போது டிப்ளமோ அதெல்லாம் பார்த்தோம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஸோ நான் படித்தெல்லாம் தமிழ் வழி தான். நான் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்போ என்னோட பசங்க படிக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையை ஒத்துக்கணும், மெட்ரிகுலேஷனில் தான் சேர்க்க சொன்னாங்க, வீட்டில் சேர்த்தாச்சு. ஸோ இப்படி நம்ம தமிழ் சங்கத்தை பாண்டிய மன்னர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா அந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கு. ஸ்கூல்லலாம் போயிட்டோம்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் பார்த்தா, நான்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் சேர்க்கல. ஏன்னா அங்கெல்லாம் சேர்த்தா சுத்தமாக தமிழை தெரியாமல் போயிடும்.
மெட்ரிகுலேஷன்றது ஒரு சின்ன நர்சரி பிரைமரி ஸ்கூலில் சேர்த்ததுனால வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் அந்த தமிழ் பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ மதுரையில் வந்து தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. கடைச்சங்கத்தை கடைசி அங்கே தான் உருவாக்கியிருக்காங்க. நக்கீரன் உருவாக்கியிருக்காருன்னு நான் சொன்னேன். பாண்டிய மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் வந்து பார்த்தா இதே மதுரையில் வந்து பார்த்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய இருக்குது. பார்த்தா இன்னைக்கு வந்து எல்லாம் நம்ம தமிழ் வழியாக குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். எல்லாரையுமே கேட்குறேன், ஒரு 85% நீங்கள் எப்படி படிக்க வைப்பீங்க? ஆங்கில வழி கல்வி தான் படிக்க வைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அந்த இம்மாற்றோட ஆட்சி வந்தால் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம். நான் முதலே வந்து என்னோட வீடியோலலாம் நான் ஆரம்பத்திலே அதான் சொல்லியிருப்பேன். தமிழ் மொழியை பாதுகாக்கணும்னா அந்த இம்மாற்றோட ஆட்சி வரணும். தமிழருடைய பாரம்பரியம், கலாச்சாரம், அப்புறம் அந்த உலக மக்களுக்கு ஒரு அறநெறியினால ஒரு அறநெறியின் அறநெறியான ஆட்சி, ஒரு தர்மத்தின் ஆட்சி, சத்தியத்தின் ஆட்சியை பூமியை கொடுக்கணும்னா அது தமிழ் வழித்தோன்றலாகிய அந்த தமிழ் மன்னர்கள் வழித்தோன்றலாகிய இருக்கக்கூடிய தமிழன் வந்து உலகத்தை ஆண்டாதான் வந்து சரியாக இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் வந்து மக்களே, இப்போ குமரி கண்டத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ மதுரை வந்து இதாகுது. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் பார்த்தோம்னா கன்னியாகுமரி தான் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரோ ஒரு தமிழர் ஆள போகிறாரு, இம்மாற்றோட வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அது நிறைவேற வரைக்கும் நம்ம பொறுத்தாகணும். அதற்குள்ளே யாரும் அவசரப்பட்டு இறுதியான முடிவுக்கு வர வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த நான் ஒரு குறிப்பில் பார்த்தேன், அது உண்மையானு எனக்கு தெரில. இதை பற்றி பார்ட் 2 வீடியோ ஒன்று நான் போடுறேன். சில விஷயங்களை சேகரிச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன். அதில் நான் பார்த்ததை இப்போ வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டேன் உங்ககிட்ட. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த முதல் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது எதற்காகனா ஒரு அமைப்பு மாதிரி ஒரு கூட்டம் மாதிரி கூடி ஒரு இடத்துல ஆலோசனை பண்ணி மக்களுக்கு வந்து இப்போ தமிழ் சங்கம் இந்த மாதிரிலாம் எதுக்கு உருவாக்குறாங்க, அந்த புலவர்கள் மன்னர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி ஒரு நல்ல காரியங்களை வந்து நாட்டு மக்களுக்கு இதை செய்யணும், ஒரு சில நூல்களை இயற்றுவாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி ஏன்னா சில நூல்கள் பேர்கள்லாம் போட்டிருந்தாங்க அதில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்த அசம்பிளி ஆகும்போது எல்லாரும் அசம்பிளி ஆகும்போது சங்கு ஊதுவாங்களாம் அந்த இடத்துல. சங்கு ஊதி தான் அந்த கூட்டம் வந்து கூடும். அந்த முதல் தமிழ்ச்சங்கம், இந்த 2ஆம் தமிழ்ச்சங்கம் இந்த மாதிரி உருவாக்குறாங்க இல்லையா ஒரு இடம். அந்த இடத்த வந்து அந்த அவையில் வந்து சங்கு ஊதி தான் கூட்டத்தை உருவாக்குறாங்க, தொடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சங்கு தான் காலப்போக்கில் அது என்னது அந்த பேர் வைக்கும்போது தமிழ் சங்கம் அப்படின்னு சங்குன்றத சங்கம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா பாண்டியர்கள் மன்னர்களுடைய கொடியில் மீன் தான் இருக்குன்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கையிலையும் வந்து சங்கு இருக்குது. என்னடா திருப்பி ஆரம்பிச்சுன்னு சொல்லி நினச்சிட வேண்டாம். என்னோட கையிலையும் சங்கு இருக்குது இந்த ரேகையில். அது நேரில் யாராவது வந்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காமிச்சிருக்கேன். என் கையிலையும் சங்கு இருக்குது. அந்த மீனும் அந்த சங்கில் டச் ஆகிருக்கும். என்னுடைய கையில் வலது கையில் வந்து ஒரு சங்கு இருக்கும், நல்லா ஒரு சங்கு இருக்கும். அந்த சங்குக்கு கீழே வந்து ஒரு மீனுடைய பாதி பகுதி அந்த மண்டை பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சங்கில் டச் ஆகிருக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ எனக்கும் இந்த தமிழ் மொழிக்கும் இந்த பாண்டிய மன்னர்களுடைய அந்த இதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குன்றேன். அதே மாதிரி நான் வந்து சித்தர்கள் கோயிலுக்குலாம் போவேன். நான் போட்ட வீடியோவில் கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சித்தர்கள் கோயிலுக்கு நான் போகிறேன்னா சும்மா வேண்டுறதுக்காக நான் போகிறேன். ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த ராமதேவர் சித்தர் கோயிலுக்கு அழகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து போயிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு நட்சத்திர பூஜை, இன்னைக்கு நீங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டே அவனுக்கு சாமி வாங்க தம்பி அப்படின்னு கொண்டு போய் நீ உட்கார வச்சுறாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி அமையுது. நான் நட்சத்திர பூஜைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கம்பெனியில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வீக் ஆஃப் கிடைக்குதுன்னா அன்றைக்கி நான் கோயிலுக்கு போவேன். அன்னைக்குன்னு பார்த்து நட்சத்திர பூஜை இருக்குது தம்பி வாங்க உட்காருங்கன்றாங்க. ஸோ சித்தர்களாட்சியை பூமியில் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா திடீர்னு நான் போகிற டேட்லேயே நட்சத்திர பூஜை வரும் அந்த சித்தருக்கு. அப்போ நான் அந்த பூஜையில் கலந்துட்டு வரேன். அப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து ஒன்றுன்னா நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இது தோணும் சில நேரங்களில். சரி, ஒரு நல்லது மக்களுக்கு நடக்கணும், இந்த தமிழ் மொழியை பாதுகாக்கணும். ஏன்னா நான் ஆங்கில மொழிலாம் வந்து சும்மா ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜ் தான். அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து ஆடம்பரம், இந்த பகட்டான வாழ்க்கை, இந்த 24 மொழியை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் மொழின்றது நல்ல ஒரு பழமையான ஒரு மொழி. நாகரிகமாக மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளே கூட அந்த நாகரிகமான அந்த கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் மறந்து அந்த சித்தர்கள் பல நூல்களை வந்து புலவர்கள் இயற்றினார்கள்னு நான் சொன்னேன். இப்போ தமிழ் சங்கத்தில் கூட தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சில நூல்கள். ஏன்னா நான் நிறைய நூல்கள் நானும் படிக்க தான் செஞ்சுருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. ஸோ அப்புறம் வந்து சில நூல்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நூல்களை நம்ம படித்து வந்திருந்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒழுக்க நெறியோட நேர்மையாக வாழ்ந்திருக்க முடியும்.
ஆனால் நான் படிக்கும்போது நிறையா படிச்சிருக்கேன். ஆனால் அந்த நூல்களுடைய பெயர்களை தான் படிச்சிருப்போம். அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம உட்காந்து படித்தோம். திருக்குறள் படிச்சிருப்போம். அதிலே எப்படி ஒழுக்கமாக அறநெறியில் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பல வித பல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. பல விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஆதி காலத்து கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நம்ம முன்னோர்கள் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த குமரிக்கண்டம், அதுக்கடுத்து தென்மதுரைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் முதல் தமிழ்ச்சங்கம், கபாடபுரம், அங்கெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அறநெறியில் நேர்மையாக வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே இருந்த கல்வி முறை அப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்க கல்வி முறை அப்படியா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸையை படித்து எழுதி அந்த கதை எவனோ ஒருத்தன் கதையை நம்ம எழுதி நம்ம மார்க் வாங்கி வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தானே. அப்போ நம்ம தமிழில் நான் படித்தது மட்டும் எனக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு. அந்த ஆங்கிலத்தை படிக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த மொழியை கற்றுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் அதில் ஒரு யூஸும் கிடையாது. அது ஒரு நம்ம ஒரு கம்பெனிக்கோ ஒரு வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போகும்போது அந்த மொழி பயன்படும், அவ்வளோதான். அதனால் வந்து மீண்டும் அந்த தமிழ் மொழியை வந்து எழுச்சி பெற செய்து உலகளாவிய அந்த நேர்மையான ஒரு அரசியலை, உலகளாவிய அந்த அறநெறியினால ஆட்சி, அந்த இது நேர்மையான ஆட்சி, சத்தியமான ஆட்சி, தர்மத்தின் ஆட்சியை உலகம் முழுக்க கொண்டு செல்லணுன்றதான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. அதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து சில நேரங்களில் வீடியோ போடும்போது நல்லா பேசிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்குமே நெகட்டிவான எண்ணங்கள் நிறையா வரும். என்னடா நம்ம வாட்டுக்கு இப்படி வீடியோவில் இருந்து பேசுகிறோமே. ஆனால் கடவுள் அருள் புரிவார். இப்போ நான் ஒருத்தன் மட்டும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தன் நான் பேசியிருந்தேன். அப்போ என்னோட வீடியோ பார்த்து பார்த்து இப்போ என் கூட நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் சேர்ந்துருக்காருங்க. அவரு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 22 பேரை இணைச்சிருக்காரு. நான் ஒரு 10 12 பேரை இணைச்சி வச்சுருக்கோம். ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து அவங்கவுங்க எல்லாம் வேலைக்கு போகிறோம், மாத சம்பளம் வாங்குகிறோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பூமியில் வந்து ஒரு சித்தர்கள் ஆட்சியை இந்த 2026க்குள்ள அமைக்கணும். ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆட்சி பூமியில் அமைக்கணும், அறத்தின் ஆட்சி அமையும் அப்படின்னு எங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒருத்தர் டிவியில் வச்சுருந்தார். பேர் சிவசங்கர். அவர் குரூப் அட்மினாக இருக்கார். அவரும் கூட ஆரம்பத்தில் நல்லா டிஸ்கஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னமோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சான்னு தெரியல. இப்போ அவரும் டிஸ்கஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு, ஆனால் அவரெல்லாம் நல்லா பேசுவார். அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் பூமியை ஒரு பொறுப்பாக ஒரு டீமாக சேர்ந்து தமிழர்கள் பூமியை ஆட்சி செஞ்சால் தான், அந்த பாண்டிய மன்னர்களுடைய வழித்தோன்றல் இவங்க ஆட்சி செஞ்சால் தான் அந்த சோழர்களுடைய அந்த வாரிசுகளும் சரி, பாண்டிய மன்னர்களுடைய வாரிசுகளும் சரி, எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி பூமியில் வந்தால் மட்டும்தான் சரியாக வரும். அந்த தர்மத்தின் ஆட்சி அது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் மக்களே அதை நோக்கி பயணிப்போம். அதுதான் அது சித்தர்களுடைய ஆட்சி. ஏன்னா சித்தர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுக்கு வந்து மருத்துவம், பல மூலிகைகளை கண்டுபிடிச்சி பல மருத்துவ குணம் கொண்ட அந்த மூலிகைகள்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்காக எழுதி வச்சுருக்காங்க. அந்த சித்த மருந்தெல்லாம் இன்றைக்கி நம்ம சாப்பிடும்போது நிறைய நோய்கள் குணமாகுது, சித்தா மெடிசனில் போய் சாப்பிடும்போது. ஆனால் இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தை நாடி போனவங்களை வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் குணமாக தான் வெளியே வரான். அதான் இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் வந்து நீங்கள் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நீங்கள் இன்றைக்கி மரணத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நிம்மதியாக வாழணும். அந்த சித்தர்கள் சொன்னது என்ன? ஜீவசமாதி அடையும் போது அப்படியே வந்து அந்த இறைவன்கிட்ட போய் சேரணும், இறைவன்கிட்ட சேரணும். அதை சொல்லித்தராங்க சித்தர்கள். அப்புறம் நீங்கள் வாழும் காலத்துலேயும் துன்பம் இல்லாமல் வாழணும். நீண்ட ஆயுளோட 100 வயது தாண்டி வாழ வேண்டும். வாழ்ந்த பின்பும் கூட அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு சொல்கிறாங்களே, நேரடியாக இறைவனை போய் அடையணுன்றது அந்த ஒழுக்கமான வாழ்க்கையில் இறைவனையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இறைவன்கிட்ட போய் சேர்றது தான் அந்த சித்தர்கள் வந்து உயிரோடு தானே இதாகிறாங்க, ஜீவசமாதியாகிறாங்க. அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கையை வந்து சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வாழும்போதும் கூட நம்ம எந்த நோயும் இல்லாமல் வளர்ந்தால் அந்த சித்தர்கள் சொன்ன அந்த பாதையில் பயணிக்கும் போது தான் நமக்கு வந்து நீண்ட ஆயுளும் கிடைக்குது. நமக்கு வந்து அந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கூட கிடைக்குது, இறைவன்கிட்ட மீண்டும் போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதனால தான் அந்த எரிக்க மாட்டாங்க அந்த பிரேதங்கள்லாம். அதை வந்து இது பண்ணிடுறாங்க, மீண்டும் இது பண்ணி கடவுள்கிட்ட போய் சேர்றது தான் அந்த வாழ்க்கை. அதைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் வந்து நம்ம வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி பாதையில் பயணிக்கிறது கஷ்டம். அதனால தான் இந்த சித்தர்கள் ஆட்சியை பூமியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை கூட தான் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக பார்ப்போம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு
தெரியாத சில விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு பதில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. அதனால் இம்மாற்றுலர் ஆட்சி வரும், சிதறல் ஆட்சி பூமியில் வரும். அதுவும் என்னுடைய ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி இம்மாற்றுலர் வீடியோ போட்டு நிறையா பேர் காணாமலே போயிட்டாங்க. நீ இப்போ வந்து பார்த்தா புதுசாக ஒருத்தர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காடுன்ற சகோதரர் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. பல பேர் இப்போ வீடியோ போடவே காணோம். ஏன்னா அந்த ஒருத்தர்லாம் அணையன் டிவின்னு ஒரு பிரதர் வீடியோ போட்டாங்க, அவங்கள காணோம். பல பேர் காணோம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சிதறல் ஆட்சி பூமியில் வரும். அதை கொண்டு வருவோம். அதுதான் நமது லட்சியம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி.